கோயம்புத்தூர்ல அரவிந்த் என்ற ஒரு தொழில்நுட்ப நிபுணர் இருந்தார். வாழ்க்கையில எல்லாமே நன்றா இருந்துச்சு அவருக்கு. நல்ல வேலை, நல்ல ஒரு உயர்ந்த சம்பளம், குடும்ப அமைதி. ஆரம்பத்துல அவர் தினமும் என்ன செய்தாரு, ஜெபம் செய்தார். ஆனா காலப்போக்குல பிஸியான வாழ்க்கை காரணமாக என்ன செய்தாரு, ஜெபத்தை மெதுவாக அப்படியே விட்டு விட்டார். எனக்கு எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு, இப்ப என்ன ஜெபத்துக்கு அவசியம் என்று அவர் மனசுல தோணுச்சு. ஒரு கட்டத்துல அவரது வாழ்க்கையில் சிக்கல்கள் தொடங்கின. வேலை இடத்துல ரொம்ப பிரஷரு, அப்புறம் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே பெருசா மாறிடுச்சு. மன அழுத்தம் வந்துடுச்சு, பயம், அமைதியின்மை, இவையெல்லாம் அவர் என்ன செய்துச்சு, அப்படியே சூழ்ந்துருச்சு. ஒரு நைட்டு அவர் மிகவும் டயர்டா சோர்வாக என்ன செய்தாரு, வீட்டுக்கு வந்தார். தூங்கவே முடியல. அந்த நேரத்துல அவர் தனது பழைய நாட்களை நினைச்சாரு. தேவனுடன் இருந்த அந்த நெருக்கமான ஜெப வாழ்க்கையை யோசிச்சார். அவர் மெதுவாக அப்படியே மண்டிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தாவே, நான் உம்மை மறந்துட்டேன்பா, மீண்டும் உம்மை தேடுறேன், எனக்கு சமாதானம் தாங்கப்பா அப்படின்ட்டு ஜெபம் செய்யறாரு. அந்த இரவு உடனே எல்லா பிரச்சனைகளும் தீரல. ஆனா அவர் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அடுத்த நாட்களில் அவர் தினமும் ஜெபிக்க தொடங்கினார். மெல்ல மெல்ல அவர் மனம் அப்படியே தெளிவானது. பிரச்சனைகளை சமாளிக்கும் அந்த ஞானம் கிடைச்சது. குடும்ப உறவுகள் மீண்டும் சரியாக தொடங்கின. அவர் உணர்ந்தார், ஜெபம் என்பது பிரச்சனைகள் வந்தால் மட்டும் செய்ய வேண்டியதல்ல, அது தேவனுடன் நம்மை இணைக்கும் உயிர் கயிறு அப்படின்னு அவர் நினைச்சாரு. நாமுங்க நம்ம ஏதாவது தேவை இருக்கும் போது மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. தினமும் அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. நீங்க முட்டி போட்டுதான் ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அப்பா கடவுளை நோக்கி கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு நன்றி சொல்லிடுங்க, அவர் செய்த நன்மைகளுக்காக. எப்பொழுதுமே பிரேயர்ல கடவுளோடு நம்ம என்ன செய்யணும், இணைந்து இருக்கணும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை என்ன ஆயிடும், பலவீனம் ஆயிடும். ஜெபம் நம்மை தேவனுடன் இணைத்து சமாதானமும் வலிமையும் என்ன செய்து நமக்கு அளிக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:17 சொன்னது போல எப்பொழுதும் என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும். தேவன் உங்கள் அனைவரும் கூட இருப்பாராக. இந்த நாளில் நீங்கள் படுக்க செல்லும் போது நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க. காலையில் எழுந்துக்கும் போதும் பண்ணுங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். குட் நைட்.